காமிச்சர் மாத்திரம் ரிசல்ட்டை பாருங்கள். மூணு மீன் அடித்தோம். சைஸ் பாருங்கள், 3 மீன் நல்ல சைஸ் தான். அரை கிலோ. எல்லோரும் வணக்கம் மக்களே, நாங்கள் ஃபிஷிங் பஸ் வினோத். இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 ஃப்ராகோட ரிவ்யூ வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஃப்ராக் தான். இது பார்த்திங்கன்னா பாபரில் வீட்டு நியூவாக புதுசாக டிசைன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் புதுசாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த கண்ணு டிசைனு, இது மேலே வர டிசைனு, அந்த ஃப்ராகோட அமைப்பு எல்லாமே மாற்றிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 9 கிராம் வெயிட்டு, 5 சென்டிமீட்டர் லென்த் வரும். பெல்லு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரிசல்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதான் ஃப்ராகு. ஆர்கஸ் ஃப்ராக் மாதிரியே தான் இருக்குது எனக்கு பார்க்க. உள்ளெல்லாம் எல்லாம் மாற்றிருக்காங்க, டிசைன்லாம் நான் தெரியுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருந்தது, வெயிட்டாக இருந்தது, தண்ணியில் முழுகிற மாதிரி. ஊக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதை அடித்து பார்க்கலாம். 2வது ஃப்ராக் பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃப்ராக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரு, அப்படியே ஒரு ரியல் ஃப்ராக் மாதிரியே டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்த்து தெரியும், தண்ணியில் வரும்போது ஒரு உண்மையான ஃப்ராக் வர மாதிரியே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 கிராம் வெயிட் வரும். ஒரு 5 சென்டிமீட்டர் லென்த்து தான் இதுவும். இதோட பெல்லு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரே மாதிரி தான் பெல்லு, பார்த்துக்குங்க. சைஸும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். டிசைன் மட்டும்தான், கலர் தான் வேறு மாதிரி ஆகுது. மற்றபடி டிசைன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இது லார்க் ஃபிஷ்ஷிங்கு. இது பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ராக். அடித்து பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரதர் லார்க் ஃபிஷ்ஷிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் மிஸ் பண்ணிட்டாரு. திருப்பி கேஸ்டிங் பண்ணுறாரு, கிடைக்குதான்னு பார்ப்போம். அது அடித்த சவுண்டை பார்க்கணுமே. அந்த கலருக்கே சூப்பராக அட்ராக்ட் ஆகி ஓடி அடிச்சுது. இது எனக்கு தெரிஞ்சு ஊக்கப்பட்டிருக்கும் தான் நினைக்கிறேன் வாயில். அடித்த சவுண்டு அப்படி இருந்துச்சு நல்லா. கண்டிப்பாக செகண்ட் கேஸ்டிங்கில் வந்துருக்கணுமே. அது ஊக்கப்பட்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்ட்ரைக்கு. போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். போடு ப்ரோ. ஓம் காட்டு காட்டுறா. ரொம்ப நேரம் போராட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ஊக்கப்பாயிடுச்சு. லார்க் ஃபிஷ்ஷிங் ரிசல்ட் ஆயிடுச்சு. ரெட் கலரு நல்ல கலருக்கே அட்ராக்டிவாக அடிக்குது. ஃப்ராக் காரு எங்கே உள்ளே வச்சுருக்கு, தொண்டையில் இருக்குது. உள்ள நல்லா தொண்டையில் எடுத்துருக்கு. மீனுமே ஒரு ஆவரேஜான சைஸ் தான். தூக்கி காட்டுக்குறோம். 400 கிராம் இருக்கும். 450 கிராம் தாராளமாக இருக்கும். நல்ல சைஸ். சரி, நெக்ஸ்ட் மீன் ட்ரை பண்ணி பார்ப்போம். நேச்சுரல் ஃப்ராக் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அடிச்சிட்டோம். இந்த இடத்துல ரிசல்ட்டே ஆகலை. ஸோ பிளாக் கலர் மாற்றி பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பிளாக் நல்லா எடுக்கும். ஃப்ராக் டிசைன்லாம் நல்லா தான் இருக்குது. ஃப்ராக் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு எடுக்கல. மேபி நம்ம டே 2ல் வேறு இடம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃப்ராக் மாற்றிக்கலாம்.
ஆம்ஸ்டர் மாற்றினோடனே ரிசல்ட்டை பாருங்கள், சூப்பராக வந்துச்சு இது ப்ரோ. ஆம்ஸ்டர் ஃப்ராக் மாற்றின உடனே ரிசல்ட்டை பாருங்கள், என்ன சைஸ் அடிச்சிருக்குங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்ஸ்டரில் நேச்சுரல் ஃப்ராக் போட்டோம், ரிசல்ட்டே ஆகலை ஃப்ராகு. சரி, பிளாக் கலர் உடனே மாற்றின உடனே ஸ்ட்ரைக்கை பாருங்கள், எங்கே எடுத்துருக்க பாருங்கள் ஆம்ஸ்டர். பா வாங்கியாச்சு. வெதர் பார்த்திங்கன்னா லாங்கில் ஒரு மீன் போட்டுருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாடு நம்மளை பார்த்து பயந்து நிற்கிது, கையில் ராடு வச்சுருக்கான், எங்கே போட்டுற போகிறேன். போ போ போ, ஒன்றும் பண்ண மாட்டேன், போ, பின்னாடி வந்து முட்டுற போகிற. பரவாயில்ல, சேம் சைஸ் தான் போல். நல்ல நாட்டு விரல், ஒரு மணலாச்சு இந்த கலர் பார்த்து. முள்ளு ரெண்டும் எங்கே ஏறிடுது, முள்ளு காட்டு மேலே ஏறி. உங்களுக்கு ஃப்ராக் திரும்பிடுச்சானாலும் ஏறிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃப்ராக் அடித்தோம். லார்க் ஃபிஷிங்கில் வந்து பாபர் வீட்டு ரெட் கலரு நியூ எடிஷனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டரில் வந்து ரியல் ஃப்ராக்னு சொல்லிட்டு ரியல் ஃப்ராக் மாதிரியே இருக்கிற டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 2மே நம்ம அடித்தோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் ஆச்சு. 2 மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு 2 மீன் மிஸ் ஆயிடுச்சு. இதில் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ்னால், ஒரு பெரிய குறை என்னென்னா வந்து தண்ணியில் வந்து முழுகுது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால, பின்னாடி ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியில் இப்படி முழுகுது மொத்தமாக ஃப்ராகு. ஸோ மற்றபடி மேலே கேஸ்டிங் பண்ணும்போது மேலே வந்துடுது. ஆனால் வந்து நம்ம விட்டுட்டோன்னா, மீன் அட்டாக் வரும்போது விட்டாச்சுன்னா மீன் மிஸ் பண்ணிடுது, உள்ளே போயிடுறதுனால ஃப்ராகை. ஸோ மீன் வந்து போயிடுச்சுன்னு நினச்சி போயிடுது. இதெல்லாம் இதில் ஒரு குறை. ஆனால் இந்த ஃப்ராகை பார்த்திங்கன்னா கலர் நல்லா இருக்குது, ஆனால் மீன் அடிக்கவே இல்லை. நாட்டு விராலுக்கு இது வந்து செட் ஆகலை. ஏன்னா இந்த கலருக்கு வந்து நாட்டு விரால் அட்ராக்ட் ஆகலை. மேபி வந்து வியட்நாம் விரால், வளர்ப்பு விரால் மேபி ஏதோ ஸ்ட்ரைக் ஆகலாம். மீன் அதிகமாக இருக்கிற இடத்துல இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து மீன் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கிற இடத்துல ஒரு மீன் 2 மீன் அடிச்சில அந்த ஃப்ராக் வந்து நல்ல ஃப்ராக்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா லார்க் ஃபிஷிங்கில் பாபர் வீட்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃப்ராகு. ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் கிட்டே நம்ம பிரதர் அடித்தார், மீனே அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகணும்னு சொல்லிட்டு பிளாக் கலர் ஆம்ஸ்டர் நைட் ஃப்ராக் வந்து பிளாக் கலர் போட்டு அடித்தார். அந்த ஃப்ராக் இருக்குது, அந்த இருங்க ஃப்ராக் எப்படி காட்டு. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர் ரியல் ஃப்ராக்கு பதிலாக ஆம்ஸ்டர் நைட் ஃப்ராகு, ஒரே ஆம்ஸ்டர் கம்பெனி தான். இந்த நைட் ஃப்ராகை மாட்டி போட்டேன். இந்த ஃப்ராகை பாருங்கள், இந்த அமைப்புக்கே வந்து மீன் அடிக்குது. இந்த கர்வ் டிசைனை பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? பாருங்கள், 2மே ஆம்ஸ்டர் ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து இது உடல் அமைப்பை பாருங்கள், இந்த பெல்லு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஸோ இந்த பின்னாடி ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால மீன் அட்ராக்ட் ஆகி வந்து சூப்பராக அடிக்குது. லைட்டாக வாய் வச்சாலே லாக் தான். ஸோ இந்த ஃப்ராகும் அப்படி தான் இருக்குது, சாஃப்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து இந்த அட்ராக்ஷன் வரல. இது கலரா மேபி டிசைனாக என்னன்னு தெரியல. ஆனால் இதோட ஆக்ஷன் வந்து தண்ணியில் வேறு லெவலில் இருக்கும். ஆம்ஸ்டர் நைட் ஃப்ராகு, இந்த ஒரு ஃப்ராக் வாங்கினாலே போதும், நீங்கள் எந்த மீன் வேணால் அடிக்கலாம். அவரி மீனும் அடிக்கலாம், வளர்ப்பு விரால், வியட்நாம் விரால், நாட்டு விரால் எல்லாமே அடிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃப்ராகு. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பைசா இருந்தால் வாங்கி, இது வந்து 400 ரூபாய்க்கு மேலே 400 ரூபா வரும். உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா வாங்கி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோக்கல் ஃப்ராகு 150 ரூபா 200 ஃப்ராகே இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அடித்த மீனை பாருங்கள். மொத்தம் 3 மீன் அடித்தோம். சைஸ் பாருங்கள், 3மே நல்ல சைஸ் தான், 1/2 கிலோ இருக்கும். 3 மீனுமே இந்த சைஸ் தான் அடிச்சுது. வீடியோ பிடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.